ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 12th வீக்கான தேர்ட் டேங்க. ஸோ தேர்ட் டேல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டே பை டே அந்த அன்அஃபிஷியலில் வந்து ஓட்டுகள் மாறிட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கான மாற்றங்களும் இருக்குது. பட் ஒரு சில மாற்றங்களாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும். அதனால் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே. ஸோ முதல் இடத்துல இருக்குது நம்ம கானாவினத்தர்கள் இருக்காங்க. கானாவினத்தோட ஓட்டிங் பார்த்தோன்னா 89,700 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 25% எடுத்திருக்காரு. ஸோ கானாவினத்துன்றது நாமினேஷன் வந்தாலே அவர் தான் டாப்பில் இருப்பார், எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதே மாதிரி பர்சன்டேஜும் 25% எடுத்திருக்காரு. எப்பவுமே வந்து லாஸ்ட் வீக்லாம் 30% எடுத்திருந்தார். அப்போ இருந்த காம்படிஷன் வேறு, இப்போ இருக்கிற காம்படிஷன் வேறு. இப்போ இருக்கிற எல்லாமே வந்து முக்கியமான நபர்களாக இருக்காங்க. ஸோ டோட்டலாக 10 பேர் இருக்கிறவங்க முக்கியமான நபர்களாக இருக்காங்க. அதனால் வந்து அது 25% எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ கானாவினத்தோட கேம் வந்து மாறுமா, இன்னும் நல்லா மாறணும். இதுக்கப்புறம் வரப்போகிறதெல்லாம் டாஸ்க் தான் வைக்க போகிறாங்க. டாஸ்க் வந்து கம்பல்சரி இந்த சீசனுக்கான டாஸ்க் பேஸ்டு கானாவினத்தவர்கள் தான். ஸோ அவர் வந்து கம்பல்சரி டாஸ்க்லாம் பயமாக விளையாடுவார். ஸோ டைட்டில் வின்னருக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. பட் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணல, ரொம்ப இது பண்ணல, ஜாலியாக பேசுனாங்க, ஜாலியாக போனாங்க, ஜாலியாக இருந்தாங்க. இதுதான். ஸோ கானாவினத்தினால ஜாலினால கானாவினத்து மாதிரி பயங்கரமாக அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஜாலியாக இருந்தார். இதுக்கு மேலேயும் ஜாலியாக இருப்பார். டாஸ்க்கள் நிறைய விளையாடுவார் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இரண்டாவது பொசிஷனில் வந்து நம்ம திவ்யா அவர்கள் இருக்காங்க. திவ்யாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 59,400 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 16% எடுத்திருக்காங்க. ஸோ திவ்யாக்கான ஆடியன்ஸும் இருக்காங்க, திவ்யாக்கான ஃபேன்ஸும் இருக்காங்க, திவ்யாவுக்கு ஓட்டுகள் போட்டிருக்காங்க, நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ திவ்யாவோட கேம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து திவ்யா வந்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணால் மக்களுக்கு ரீச் ஆகலாம், என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். மக்களுக்கு பிடிக்கிறதுன்னு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், எல்லாரோடையும் ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளால் எங்கெங்கெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியும் சில விஷயங்களை அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து சில விஷயங்களெல்லாம் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஓரளவு ட்ராக்லேயே வந்துட்டாங்க. ஸோ திவ்யாவும் டைட்டில் வின்னர் வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திவ்யாவோட ஃபேமிலி வந்தாங்க. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க அப்போ ரொம்ப ஜாலியாக பேசினார். ஸோ சில பேரை கலாய்க்கிறவங்களாம் கலாய்ச்சார், சில பேர் சொல்கிறவங்களாம் சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ திவ்யாவோட அண்ணன் வந்து திவ்யாவை தனியாக கார்டன் ஏரியாவில் கூட்டு போயிட்டு நீ டைட்டில் வின்னருக்கான 200% வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவே வந்து நம்ம திவ்யா டக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஓகே ரைட்ரா சொல்லிட்டு இல்லை, நான் பார்த்துருந்தேன் அது மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 25 days தான் இருக்குது, நீ கம்முன்னு சைலண்ட்டாக இருந்தாலே போதும், ரொம்ப எமோஷனலாக ரொம்ப டென்ஷன் ஆகாத, ஜஸ்ட் 25 daysலேயே வந்து நம்ம இது பண்ணிடலாம் அப்படி மாதிரி சில விஷயங்களெல்லாம் அவங்க அண்ணன் சொல்லியிருந்தாரு. அது வந்து திவ்யா அவர்கள் நோட் பண்ணிட்டாங்க. அப்போ